வணக்கம் பிரதர், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Asusல டஃப் கேமிங்ல பாத்தீங்கன்னா AMD Ryzen 5ல 4000 சீரிஸ்ல ஒரு கேமிங் லேப்டாப் வந்திருக்கு. சோ இது கேமிங் மட்டும் கிடையாது, ஒரு ஆட்டோகேட் போட்டோஷாப் போன்ற மல்டிமீடியா ரெண்டரிங், அப்புறம் வந்து சிவில் சப்போர்ட்டான ஒர்க், முக்கியமா பாத்தீங்கன்னா கேமிங், AI இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற லேப்டாப் தான் வந்திருக்காண்டா. இது பாத்தீங்கன்னா நமக்கு RGB கீபோர்ட் பேக்லைட் ஆப்ஷனோட வந்துடும். பிளஸ் வந்து நமக்கு டிஸ்பிளேவோட ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா 144 ஹெட்ஸோட வந்திருக்குங்க. ஸோ லேப்டாப்போட மாடல் மற்ற டீட்டெயில் என்னங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன். லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா Asus Tuf Gaming A15 FA506 அந்த மாடலுங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். AMD Ryzen 5ல 4600H மாடல் 3 GHz ஸ்பீடோட வந்திருக்குங்க. கோர் பார்த்தீங்கன்னா 6 கோர் ப்ராசரில் வந்திருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB RAM DDR4ங்க. மொத்தம் 32 GB RAM சப்போர்ட் ஆகும். 512 GB NVMe SSD வந்திருக்கு. NVIDEA GeForce GTX 1650 டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 4 GB வந்திருக்குன்னா AMD கிராபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 512 MB வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு எடிட்டிங் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி தான் வந்திருக்கு. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் தரணுங்களா. இதையும் ஒரு குவாலிட்டி தான் இருக்குது. எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.